மலைகள் சூழ மலை நாட்டில் முத்தனமிலிரும் நாவலப்பிட்டிய நகரானது இயற்கையின் செல்லப்பிள்ளை என்று கூறலாம். நாவலப்பிட்டி நகரின் அடையாளங்களில் ஒன்றாக 100 வருடங்களுக்கு மேல் வரலாற்றை கொண்ட தனித்துவமான பாடசாலையாக நம் சென்ட் மேரிஸ் பாடசாலை திகழ்கிறது. பல புத்திஜீவிகளை நமக்கும் நம் நாட்டுக்கும் ஈட்டித் தந்த பெருமை எம் சென்ட் மேரிஸ் பாடசாலையை சாரும். இலங்கை சூழலில் ஒரு சமூகத்தின் கல்வி மேம்பாட்டில் அரச பாடசாலைகளின் பங்களிப்பு என்பது மிகவும் இன்றியமையாதது. 1915ஆம் ஆண்டு ரெவரண்ட் ஃபாதர் D.H.N. லீமா என்பவரால் 28 மாணவர்களுடன் இம்புல்பிட்டிய எஸ்டேட் நிர்வாகத்தினால் அன்பளிப்பு செய்யப்பட்ட ஒரு நிலத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. காலப்போக்கில் மாணவர் தொகை துரிதமாக அதிகரிக்கவே முஸ்லிம் பிரமுகர்களினதும் மற்றும் நலன் விரும்பிகளினதும் ஒத்துழைப்புடன் தற்போதைய இடத்துக்கு இப்பாடசாலை மாற்றப்பட்டது. நாவலப்பிட்டியில் உள்ள சமூகம் இந்த பாடசாலையோட பெருமதியை எந்த அளவு விளங்கியிருக்கிறாங்களோ தெரியாது. முக்கியமாக இந்த பாடசாலையை பொறுத்தவரை நான் விளங்குற விஷயம் என்னென்னு கேட்டால், இந்த எங்களோட சென்ட் மேரிஸ் பாடசாலையில் முக்கியமாக உங்களுக்கு தெரியும் சிங்கள மீடியம் தமிழ் மீடியம்ன்ற 2 பிரிவு இருக்கி. இந்த சிங்கள மீடியம்ன்ற பிரிவில் எங்களோட முஸ்லீம் மாணவர்கள் கூடுதலாக கல்வி கற்கிறாங்க. பாடசாலையின் கல்வித்தரம், ஒழுக்க நிலை, பௌதீக பலம் போன்றவற்றில் ஏற்படும் பின்னடைவு குறிப்பிட்ட பாடசாலை சார்ந்த சமூகத்தின் கல்வி மற்றும் ஒழுக்க விடயங்களில் பாரிய தாக்கங்களை ஏற்படுத்தும். 100 வருடங்களுக்கு மேல் பழமை வாய்ந்த இந்த பாடசாலை கடந்த 10 வருட காலத்தில் மிகவும் மோசமான ஒரு பின்னடைவை நோக்கி சென்று 2014ஆம் ஆண்டு காலப்பகுதியில் முழுமையாக மூடிவிடக்கூடிய ஒரு நிலைக்கு சென்றது என்பதை நாம் அனைவரும் அறிவோம். இந்த சந்தர்ப்பத்தில்தான் சென்ட் மேரிஸ் பாடசாலையில் கல்வி கற்ற வெளிநாட்டு மற்றும் உள்நாட்டில் வசிக்கும் பழைய மாணவ நண்பர்களின் அமைப்பான டீம் நலன்புரி அமைப்பினர் இதற்கு மேலும் இப்பாடசாலையை இதே நிலையில் விட்டுவிட முடியாது என்கிற முடிவில் மாற்றத்துக்கான வேலை திட்டங்களை ஆரம்பித்தார்கள். அதனைத் தொடர்ந்து மேலும் பல பழைய மாணவர்களின் குழுக்கள் இப்பாடசாலையின் வளர்ச்சியில் அக்கறையுடன் இணைந்து செயற்பட்டதன் விளைவாகவும் பெற்றோர்களின் பங்களிப்புடன் செய்யப்பட்ட போராட்டத்தின் மூலமாகவுமே அழிவின் விளிம்பிலிருந்து சென்ட் மேரிஸ் பாடசாலை காப்பாற்றப்பட்டது. சென்ட் மேரிஸ் பாடசாலையின் வரலாற்றில் பழைய மாணவரும் டீம் அமைப்பின் உறுப்பினருமான ARM முனாஸ் தலைமையில் நடைபெற்ற போராட்டம் ஒரு மைல்கல் என்பதில் சந்தேகமே இல்லை. நூறு வருடம் பழமை வாய்ந்த எங்களோட பாடசாலையில் எனக்கு தெரிஞ்சதுக்கு இந்த பீரியடில் தான் பழைய மாணவர்கள் அனைவராலும் இந்த பாடசாலை திரும்பி பார்க்கப்பட்டு பழைய மாணவர்கள் உதவிகள் நிறைய இந்த பாடசாலைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலப்பகுதியாக இந்த காலப்பகுதி காணப்படுது. பழைய மாணவர்கள் நிறைய பேரிட இந்த உதவிகளை கொண்டு பாடசாலையில் நிறைய அபிவிருத்தி திட்டங்கள் நடந்து கொண்டு போகின்றது. அதில் முக்கியமான நான் கருதுகிறேன் ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகளை வேறு வகுப்புகளாக பிரித்து வேறு செக்ஷன்கள் கேர்ள்ஸ் செக்ஷன் பாய்ஸ் செக்ஷன் பிரித்து அந்த ஒரு மெயின்டெனன்ஸ் செஞ்சு கொண்டு போகிறாங்க பாடசாலைக்குள்ளே. இது ஒரு காலத்துக்கும் சமூகத்துக்கும் தேவையான ஒரு மாற்றம் நான் நினைக்கிறேன். மேலும் சென்ட் மேரிஸ் கல்லூரியின் பழைய மாணவர் சங்க கத்தார் கிளை கடந்த 3 வருடங்களுக்கும் மேலாக நாவலப்பிட்டியில் இருக்கும் முஸ்லிம் பாடசாலைகளை இலக்காக கொண்டு மிகவும் தூர நோக்குடனும் தியாகத்துடனும்
பல்வேறு பணிகளை செய்து வருகின்றனர். கத்தாரில் வாழும் சென்ட் மேரிஸ் பழைய மாணவர்கள் பலரது கடின உழைப்பும் தொடர்ந்த பங்களிப்பும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் கத்தார் வாழ் சென்ட் மேரிஸ் பழைய மாணவர் சங்கத்தின் அனைத்து செயற்பாடுகளின் வெற்றிக்கு பின்னால் இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. இந்த அடைவுகள் ஒரு தனிநபரினதோ அல்லது ஒரு குழுவினரதோ அடைவுகள் அல்ல. மாறாக கத்தாரில் வாழும் ஒவ்வொரு பழைய மாணவரும் ஏதோ ஒரு வகையில் இவற்றுக்கு பங்களித்துள்ளனர். கற்றலின் பயன், அதன் முக்கியத்துவத்தை தெளிவாக உணர்ந்து வருங்கால இளம் சமுதாயம் நல்ல நிலைக்கு வர வேண்டும். அதற்கு அடித்தளமாக அமையப்போவது பாடசாலைதான். எனவே எமது பாடசாலையை ஒரு உயர்தரத்துக்கு கொண்டு வருவதிலே எமது சமூகத்தின், எமது ஊரின் முன்னேற்றம் தங்கியுள்ளது என்பதை அடிப்படையாக கொண்டு கத்தார் வாழ் சென்ட் மேரிஸ் பழைய மாணவர் சங்கம் ஆரம்பித்த நாள் முதல் இன்று வரை தொடர்ந்து செயற்பட்டு வருகிறது. இந்த நோக்கம் நிறைவேற பலரதும் ஒத்துழைப்பு அவசியமாகிறது. முக்கியமாக நாவலப்பிட்டியில் வாழும் பழைய மாணவர்களதும் பெற்றாரினதும் ஒத்துழைப்பு இன்றியமையாதது. நாங்கள் இங்கிருந்து ஒரு கை அசைப்பதால் ஒரு போதும் ஓசை வரப்போவதில்லை. அதேபோன்று எமது பணி தொடர பாடசாலை அதிபர் உட்பட ஆசிரியர்கள், நாவலப்பிட்டி சென்ட் மேரிஸ் பழைய மாணவர் சங்க மற்றும் ஏனைய கிளை நிர்வாகிகள், பாடசாலை அபிவிருத்தி சபை நிர்வாகிகள் மற்றும் நாவலப்பிட்டி மத்திய சபை பள்ளி நிர்வாகிகள் இதுவரை தந்த ஒத்துழைப்பை தொடர்ந்து தர வேண்டும். சென்ட் மேரிஸ் மற்றும் சேலம் பிரிட்ஜ் பாடசாலைகளில் சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்களுக்கான மேலதிக வகுப்புகள், கல்வி கருத்தரங்குகள், பௌதீக வள மேம்பாட்டு உதவிகள் என்று ஆரோக்கியமான பங்களிப்புகளை செய்து வருகின்றார்கள். கடல் கடந்து குடும்பங்களை பிரிந்து வெளிநாடுகளில் தொழில் புரிந்தாலும் தான் கற்ற பாடசாலைக்கும் தமது சமூகத்துக்கும் தங்களாலான உதவிகளை மாதாந்தம் ஒரு தொகையாக வழங்கி எமது பாடசாலையின் வளர்ச்சிக்கு பக்கபலமாக இருக்கும் கத்தார் பழைய மாணவர் சங்க கிளை இன்று நடைபெறும் இந்த ஃபங்க்ஷன் ஃபார் அப்ரிசியேஷன் அண்ட் ரிவார்ட் 2018 நிகழ்வுக்கான பூரண நிதி அனுசரணையாளர்களாக இருந்து தமது ஒத்துழைப்புகளை வழங்கி வருகின்றார்கள். இது செத்து போகக்கூடிய ஒரு பாடசாலை அல்ல. நாளுக்கு நாள் வளர்ந்து ஏனைய பாடசாலைகளை விட முன்னணியில் திகழ வேண்டும் என்ற ஆசை எம்முள் வர வேண்டும், அந்த வெறி எம்முள் வர வேண்டும். தயவுசெய்து அந்த வெறியை எல்லாரும் ஏற்றுக்கொள்ளுங்கள், ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அப்போது இந்த பாடசாலை வளரும். அந்த வெறி இல்லவே இல்லை. நீ எப்படி இயங்குதோ அப்படி இயங்கி கொண்டு போகட்டும் என்ற ஒரு உதாசீன போக்கு எம்முள் காணப்படுகிறது. தயவு செய்து அல்லாவுக்காக அந்த உதாசீன போக்கை விடுத்து இந்த பாடசாலை ஏனைய பாடசாலைகளை விட முன்னணியில் இருக்கணும். சென்ட் மேரிஸை போல் என்ற பேச்சு வர வேண்டும். இந்த பாடசாலை வளருவதற்கு இன்னும் பிள்ளைகள் இதில் சேர வேண்டும் என்பதை மறந்துவிட வேண்டாம். அப்படி சேராவிட்டால் நாளடைவில் இது இல்லாமலே போகும். இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்திலும் இப்பாடசாலையின் வளர்ச்சிக்கு அனைத்து தரப்பினருடனும் கைகோர்த்து பயணிக்க கத்தார் பழைய மாணவர் சங்கம் உறுதி பூண்டுள்ளார்கள். நாவலப்பிட்டிய முஸ்லிம்களின் கல்வி மற்றும் சமூக அபிவிருத்தி பணிகளில் முஸ்லிம் மத்திய சபையின் பங்களிப்பு மிகவும் போற்றத்தக்கது. குறிப்பாக மத்திய சபையின் கல்வி பேரவையின் ஏழை மாணவர்களுக்கான புலமை பரிசில் வேலை திட்டங்கள், மேலதிக வகுப்புகள், ஆசிரியர்களுக்கான கொடுப்பனவுகள் என்று நிறைய பணிகள் செய்வதுடன் குறிப்பாக சென்ட் மேரிஸ் பாடசாலையின் முக்கியமான விடயங்களில் அவர்களது ஈடுபாட்டின் மூலம் எமது பாடசாலை நிறைய நன்மைகளை பெற்றுக்கொண்டது. நாவலப்பிட்டி முஸ்லிம் மத்திய சபை பல வேலைகளை செய்து கொண்டு இருக்கின்ற இதே கட்டத்தில் குறிப்பாக கல்வியை கருத்தில் கொண்டு நாவலப்பிட்டி, அதுவும் விசேஷமாக நாவலப்பிட்டி சென்ட் மேரிஸ் கல்லூரியின் கல்வி நிலையை கருத்தில் கொண்டு அதற்கான முக்கிய பங்கை ஆற்றிக் கொண்டு வருகின்றது. பல வகையிலும் அதற்கான உதவிகளை செய்து கொண்டு வருகின்றது. பல இயக்கங்களும் அதற்காக உதவிகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதை ஒருங்கிணைத்து நாவலப்பிட்டி முஸ்லிம் மத்திய சபையும் அதன் கல்வியின் மேம்பாட்டுக்காகவும் கல்வியின் வளர்ச்சிக்காகவும் பெரும்பாடுபட்டு அதற்கு பல வகையிலும் ஊக்கம் கொடுத்து அதை முன்னேற்றுவதற்காக
அது கல்வியிலே ஒரு நல்ல நிலையை அடைவதற்காக அதனுடைய பங்களிப்பை கடந்த பல வருடங்களாக செய்து கொண்டு வருகின்றது. எதிர்காலத்திலும் எமது பாடசாலையின் வளர்ச்சி பாதையில் மத்திய சபையின் கல்வி பேரவை ஒரு முக்கிய அங்கமாக செயற்படுவார்கள் என்பதில் சந்தேகமே இல்லை. பழைய மாணவர் சங்கத்தின் துபாய் கிளையின் உதவியுடன் செயற்படுத்திய மாணவர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள், கழுத்துப்பட்டி டை விநியோகம், மாதாந்தம் நடைமுறைப்படுத்தப்படும் ஆலோசனை வழிகாட்டல் நிகழ்ச்சிகள் என்பவை பாடசாலையின் வளர்ச்சியில் மிகவும் இன்றியமையாதவை. எமது பாடசாலையின் அபிவிருத்தி பயணத்தில் 88-89 காலேஜ் மேட்ஸ் பழைய மாணவர்களின் உதவியுடன் பல லட்ச ரூபாய் செலவு செய்யப்பட்டு புனர் நிர்மாணம் செய்யப்பட்ட கட்டிடம் காலத்தின் தேவையை நன்குணர்ந்து செய்யப்பட்ட மகத்தான ஒரு பணியாகும். இவ்வேலை திட்டத்தில் பாரியதொரு பங்களிப்பை மௌலவி அனஸ் அவர்கள் செய்திருப்பது 88-89 பேட்ஜுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கிய விடயமாகும். டீம் நலன்புரி அமைப்பு சென்ட் மேரிஸ் பாடசாலையின் வளர்ச்சிக்காக பல்வேறு வேலை திட்டங்களை தொடர்ந்தும் முன்னெடுத்துக் கொண்டே இருக்கின்றது. மாணவர்களின் வாசிப்பு திறனை ஊக்குவிப்பதற்காக சென்ட் மேரிஸ் பாடசாலையின் நூலகத்தை அபிவிருத்தி செய்யும் பல்வேறு வேலை திட்டங்களை டீம் தற்போதும் முன்னெடுத்துக் கொண்டிருப்பது டீம் சென்ட் மேரிஸ் பாடசாலையின் கல்வி வளர்ச்சிக்கு எந்தளவு தூரம் பங்களிப்பு செய்கின்றது என்பதை எடுத்துக்காட்ட போதுமான ஒரு சான்றா. இன்று எம்மோடு இணைந்திருக்கின்ற பல குழுக்கள் எமது கல்லூரியை நல்ல நிலை கொண்டு வர வேண்டும் என்ற அர்ப்பணிப்புடன் ஈடுபடுகின்றார்கள். இவர்களுடைய அர்ப்பணிப்புக்கு அல்லாஹ் தஆலா நிச்சயமாக நல்ல கூலிகளை வழங்க வேண்டும் என கல்லூரியின் முதல்வர் ரீதியில் நான் பிரார்த்திக்கின்றேன். அதே போன்று எமது பாடசாலையின் ஆரம்ப பிரிவான அல்-ஷஃபா பாடசாலையை சென்ட் மேரிஸ் பாடசாலையுடன் இணைப்பதன் மூலம் சென்ட் மேரிஸ் பாடசாலை இன்னும் வலுப்பெறும் என்கிற கருத்தை சமூக மட்டத்தில் உணர்த்தியவர்களும் இவர்களே. අල්සපා ප්‍රාථමික විදුහලේ දෙවන කණ්ඩායම ශාන්ත මරිය මහා විද්‍යාලයට ඇතුළත් වන මෙම වසරේ 90%කට වැඩි සිසුන් මෙම පාසලට ඇතුළත් වෙනවා. ඒ සඳහා ආදිශී සංගමයේ කටාර් ශාඛාව ගත් මෙම උත්සාහය මා ඔවුන්ට ගෞරවයෙන් ස්තුති පුද කර සිටිනවා. அதே போன்று பழைய மாணவர் சங்கத்தின் கொழும்பு கிளை SMC வெல்ஃபேர் அசோசியேஷன், ரியால் ஃபவுண்டேஷன், முத்தலிஃப் ஃபவுண்டேஷன் 2002, 2007, 2010 badges, மேரியன்ஸ் லீக், SMC மீடியா யூனிட் போன்ற தரப்பினர்களது பங்களிப்புகளையும் நன்றியுடன் நினைவு கூறிக்கொள்கின்றோம். அனைத்து பழைய மாணவர் சங்க குழுக்களுக்கு மத்தியிலும் நாவலப்பிட்டி களத்திலிருந்து எமது பாடசாலைக்கு தங்களது கால நேரங்களையும் செல்வத்தையும் அர்ப்பணித்து ஆணிவேராக முழு மனதுடன் பாடசாலையின் அபிவிருத்தியையே ஒரே குறிக்கோளாக கொண்டு செயற்பட்டு கொண்டிருக்கிறார்கள் சென்ட் மேரிஸ் பாடசாலையின் பழைய மாணவர் சங்கம் நாவலப்பிட்டிய கிளை. இந்த பாடசாலையை நல்ல முறையில் அனைத்து துறைகளிலும் முன்னேற்ற பாதையில் இட்டுச் செல்ல பழைய மாணவர்களால் எடுக்கப்படும் அனைத்து முயற்சிகளுக்கும் அதிபர், ஆசிரியர்கள், பாடசாலை அபிவிருத்தி சங்கம், பெற்றோர்கள், மத்திய சபை, மஸ்ஜித் நிர்வாகங்கள், உலமாக்கள், நாவலப்பிட்டிய ஜமியத்துல் உலமா, நம்முடைய சமூக கல்வி மற்றும் ஒழுக்க வளர்ச்சிக்காக வேண்டி பாடசாலைகளும் மதரசாக்களும் பாரிய பணியை செய்து வருகிறது. அந்த வகையில் நாவல் நகர முஸ்லிம்களுக்கு சென்ட் மேரிஸ் பாடசாலையும் அல்-ஷஃபா பாடசாலையும் இரண்டு கண்களை போன்று பாரிய சமூக பணியை செய்து கொண்டு வருகிறது. கடந்த சில காலங்களில் சென்ட் மேரிஸ் பாடசாலை வீழ்ச்சி பாதையில் சென்று கொண்டிருந்தாலும் தற்போது அல்லாஹ்வின் கிருபையின் காரணமாக தொடர்ச்சியாக எடுக்கப்பட்ட பல முயற்சிகளின் பலனாக ஊரில் இருக்கக்கூடிய பல நிறுவனங்கள், அமைப்புகள், அதே போன்று
பாடசாலை பழைய மாணவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சியின் பயனாக இன்று சிறந்த ஒரு பயணத்திலே முன்னேற்றமான ஒரு பாதையிலே நடந்து கொண்டிருப்பதை பார்க்க மிகவும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கிறது. அதில் மிக முக்கியமாக சுட்டிக்காட்டப்பட வேண்டியது நம்முடைய ஊரில் இருக்கக்கூடிய பல நிறுவனங்கள், அதே போன்று பாடசாலையில் இருந்து கல்வி கற்று வெளியேறிய பல மாணவர்கள் ஊரை விட்டும் தொழில் வாய்ப்புக்காக வேண்டி வெளிநாடுகளுக்கு சென்றிருந்தாலும் கூட அவர்கள் அங்கிருந்தும் தாம் பிறந்த ஊரை, தாம் கற்ற பாடசாலையை அவர்கள் மறக்கவில்லை. குறிப்பாக கத்தார் OBA, அதே போன்று துபாய் OBA, மேலும் பாடசாலை பழைய மாணவர் நிறைவேற்று குழு உறுப்பினர்கள், மேலும் US, UK போன்ற பல நாடுகளிலிருந்தும் தான் சிரமப்பட்டு உழைத்து சம்பாதிக்கக்கூடிய அந்த பணங்களிலிருந்து தமது ஊருக்காக, கல்விக்காக, சமூக முன்னேற்றத்துக்காக நம்முடைய வாலிபர்கள் இந்த காலத்திலே செய்து வரக்கூடிய இந்த பணி மாஷா அல்லாஹ் மிகவும் வரவேற்கத்தக்கது, மிகவும் மன மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாகவும் எதிர்காலத்தில் இதனுடைய பலாபலன்களை நம்முடைய சமூகம் கட்டாயம் காணும் என்பதிலும் எந்த சந்தேகமும் கிடையாது. அனைவரும் முழுமையாக ஒத்துழைக்கும் போது நிச்சயமாக இந்த பாடசாலையை பழைய நிலைக்கு கொண்டு வர முடியுமாக இருக்கும். காலோச்சிதமான இந்நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த கட்டார் சாந்த மரியா பாடசாலையின் பழைய மாணவர் சங்கத்திற்கும் அதனை வழிநடத்த உதவிய அனைவருக்கும் எங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பின் பெற்றோர்களே, உங்கள் குழந்தைகளின் எதிர்கால கல்வி மற்றும் ஒழுக்க மேம்பாட்டில் பரிசீலனை உடையவர்களாக உங்களுடன் சேர்ந்து நாம் பயணிக்கப் போகும் இத்தருணத்தில் உங்களுடைய முழு ஒத்துழைப்பையும் எமது பாடசாலை மேம்பாட்டிற்கு வழங்குவீர்கள் என்ற எதிர்பார்ப்புடன் விடைபெறுகிறேன். இன்ஷா அல்லாஹ். ඉදිරියේදී අපේ පාසලට සහයෝගය අවශ්‍ය වෙනවා. ඒ ලබා දීලා අපේ පාසල දියුණු කරන්න කියලා ඔබ සැමගෙන් ඉල්ලා සිටිනවා. ඒකම අපගේ කටාර ආදිසි සංගමයේ සුබ පතනවා. பாடசாலையின் முன்னாள் மாணவர் சங்கமும் அதே போன்று ஏனைய நிறுவனங்களும் சேர்ந்து இந்த விழாவை ஏற்பாடு செய்யும் என்று அவர்களை வாழ்த்துவதோடு இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்திலும் இது போன்ற பல விடயங்களில் அவர்கள் எமது ஒத்துழைக்க வேண்டும் என்று கூறி அவர்களை மீண்டும் ஒரு முறை வாழ்த்தி விடைபெற்றுக் கொள்கின்றேன். இன்றைய நாள் நல்ல சந்தோஷமான நாள் இருக்கிறது. எந்த காலமும் இந்த ஸ்கூலில் இது வரைக்கும் எதுவும் நடந்தது, இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனும் நடந்ததில்லை. இது நாங்கள் நல்ல சந்தோஷமாக இருக்கிறோம். இந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஊக்குவிப்பது இந்த கட்டார் OBA செய்யக்கூடிய இந்த நல்ல விஷயம் எந்த வருடமும் இது நடக்க வேணும் என்று வாழ்த்து கொண்டு பழைய இந்த ஸ்கூல் பழைய மாணவன்ற முறையில் என்னுடைய வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். තේරි පත්ලා තියෙන ශිෂ්‍යයන්ට අනාගතයේ දියුණු සම්බන්ධවත් අධ්‍යාපන සම්බන්ධවත් උදව් කරන කටාරකේ ආදිසි සංගමේ සියලුම සමාජිකයන්ට අල්ලා දේයන්ගේ පීඩ ලැබේවා කියලා ප්‍රාර්ථනා කරමින් අද මේ පවතින උත්සවය සෙන්ට් මේරිස් පාසලේ රං අකුරන් ලියවුණු දිනයක් බව පත් කරමින් සියලු දෙනාටම අල්ලාහගේ පීඩ ලැබේවා කියලා ප්‍රාර්ථනා කරමින් මගේ වචන සුපය මේෙන් අවසන් කරමි. நாம் பல்வேறு நாடுகளில் வாழ்ந்தாலும் எமது பாடசாலையின் வளர்ச்சியில் எப்பொழுதும் அக்கறையுடையவர்களாகவும் ஈடுபாடு காட்டுபவர்களாகவும் இருப்போம் என்பதை ஆசிரியர்களுக்கும் பெற்றார்களுக்கும் கூறிக்கொள்கின்றோம். அதிபர், ஆசிரியர்கள், பெற்றார்கள், பழைய மாணவர்கள், நலன் விரும்பிகள் என அனைவரும் ஓரணியில் ஒன்று சேர்ந்தால் இப்பாடசாலையை எல்லா துறைகளிலும் வெற்றி பாதையை நோக்கி கொண்டு செல்லலாம் என்பதில் சந்தேகமே இல்லை. இன்ஷா அல்லாஹ் ஓரணியில் ஒன்றுபடுவோம், வெற்றி பெறுவோம் என கூறி விடைபெறுகிறேன். இங்கே நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியை விட்டு நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். அத்தோடு இந்த நிகழ்ச்சிக்கு இங்கே உள்ள பழைய மாணவர் சங்கமும் கட்டார் OBA மாணவர்கள் சேர்ந்து நடத்தக்கூடிய இந்த நிகழ்ச்சியை விட்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைவதோடு அத்தோடு அல்சஃபா மாணவர்களை இங்கே சென்ட் மேரிஸ் பாடசாலைக்கு உள்வாங்குவதோடு பிள்ளைகளுக்கும் எனது வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒற்றுமையே எமது பலம். சவால்களுக்கு முன்னால் எமது பாடசாலையை முன்னேற்றுவதற்கு அனைவரும் ஒன்றுபடுவோம்.